மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அதி கனமழை அப்படிங்கிறது கடந்த 2-3 தினங்களாகவே பதிவாகி வருகிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கு இயல்பை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. ஆனாலும் தற்போது இயல்பை ஒட்டியே தென் மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக வங்கக்கடல்ல அடுத்தடுத்து சுழற்சிகள் இருக்கிறது. குறிப்பாக சென்யார் புயல் உருவாகும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருந்தாலும் தற்போது வரக்கூடிய சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும் என்பது அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது, முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது தொடர்ந்து தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களில் தான் அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறது. வடகடலோர மாவட்டங்களுக்கு தற்போது வரை இயல்பை விட குறைவாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்காங்க. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இந்த வங்கக்கடல் பகுதிகளில் 2 சுழற்சியும், அரபிக்கடல் அதாவது வங்கக்கடலை ஒட்டிய அரபிக்கடல்ல ஒரு சுழற்சி அப்படிங்கிறது மொத்தம் 3 சுழற்சிகள் தற்போது நிலவுகிறது. இந்த 3 சுழற்சிகளில் ஒரு சுழற்சி அப்படிங்கிறது தற்போது இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது கரெக்டாக இந்த பகுதியில் மலக்கா ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் தற்போது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது நிலவுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது கிட்டத்தட்ட மலேசியாவை ஒட்டி இருக்கின்றது. அதான் மலேசியா மற்றும் மலக்கா ஜலசந்தி அருகில தெற்கு அந்தமான் பகுதியில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது தற்போது நிலை கொண்டு இருக்கின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை படிவங்கள் தெரிவிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இலங்கைக்கு கீழே அந்த குமரிக்கடல் ஒட்டிய அந்த பகுதிகளிலையும் அதே போன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சின்னு மொத்தமாக 3 சுழற்சிகள் தற்போது நிலவுகிறது. இந்த மலக்கா ஜலசந்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது காரணமாக தமிழகத்துக்கு நேரடி பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஏன்னா மலக்கா ஜலசந்திங்கிறது மலேசியா பக்கத்தில் இருப்பதின் காரணமாக தமிழகத்திற்கு நேரடியாக எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. அதே போன்று தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் புயலாக அடுத்த இன்றைய தினத்திற்குமே அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அதற்கு அடுத்த இனி வரக்கூடிய நாளையோ அல்லது நாளை மறுநாளோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது வலுவிழந்துடும் அப்படின்னு ஒரு கணிக்கப்படுகிறது. அதாவது தற்போது 3 சுழற்சிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல 3 சுழற்சியுமே புயலாக மாறுமா அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏதாவது ஒன்று தான் புயலாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது போன்ற இதை அடைய முடியும். 3 சுழற்சிகளுமே புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வானிலை படிவங்கள்ல இல்லை. அந்த வகையில் தற்போது மலக்கா ஜலசந்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுவதுமாக வலுவிழந்துரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போன்று இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி, அதே போன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி, இந்த 2 சுழற்சியில இலங்கைக்கும் குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சியும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு புயலாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை மற்றும் குமரிக்கடல் ஒட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அடுத்த
அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 சுழற்சிகள் இருந்தாலுமே 3 சுழற்சியும் தமிழகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பையும் நேரடியாக தராது. அதே போன்று ஒன்று வலுவிழந்து 2 ஒன்றோடு ஒன்றாக இணைந்து நமக்கு ஒரு புயலையோ அல்லது பெரிய அளவில் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழகத்திற்கு அப்படிங்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது நகரக்கூடிய திசையை பொறுத்து தமிழகத்திற்கு அதனுடைய நேரடி பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஆனாலும் தற்போது அது குமரிக்கடல் ஒட்டிய, அதாவது இலங்கைக்கு கீழ் அந்த குமரிக்கடல் ஒட்டிய பகுதியில் இருப்பதின் காரணமாக தமிழகத்திற்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு மிக கனமழைக்கோ அல்லது அதி கனமழைக்கோ வாய்ப்பு இருக்கிறது. புயல் கரையை கடக்குமா, அது புயல் உருவாகுமா அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு தினங்கள்ல நமக்கு முழுவதுமாக அறிவிக்கப்படும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாகவே சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டரிலிருந்து 11 சென்டிமீட்டர் வரை இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது. அதே போன்று 26ஆம் தேதியை பொறுத்தவரையும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கும் நாளைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 27ஆம் தேதியை பொறுத்தவரை ஓரிரு மாவட்டங்கள், அதே போன்று அந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 28, 29, 30 ஆகிய தினங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை அந்த பகுதிகளில் பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதே போன்று கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. 29ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுவை மற்றும் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை படிவங்கள் கணிக்கப்பட்டிருந்தாலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னர் தான் நமக்கு தமிழகத்திற்கான பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது நேரடியாக தெரிய வரும். தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வானிலை படிவங்கள் அடிப்படையில் வருகின்ற 29ஆம் தேதியை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. வடகடலோர மாவட்டங்கள் அப்படின்னாலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த ஆகிய 4 மாவட்டங்கள் தான் அதிகமாக மக்களுக்கு வரக்கூடிய ஒரு இது. குறிப்பாக சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வார இறுதியில் ஒரு பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது மலக்கா ஜலசந்தியில் உருவாகியிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேரடியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே போன்று இன்றைய தினம் உருவாகக்கூடிய குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் தமிழகத்திற்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்க வருது. கடந்த சில தினங்களாகவே தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழை, மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாவதற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த இலங்கை மற்றும் குமரிக்கடலை ஒட்டிய இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான்.
இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நேரடியாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அதன் காரணமாக மட்டுமே தான் தென் மாவட்டங்களில் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகி வந்துச்சு. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருந்தாலுமே தென் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி பதிவாக தொடங்கிவிட்டது. ஆனால் வடகடலோர மாவட்டங்களில் தற்போது வரை இயல்பை விட குறைவாகவே மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக வடகிழக்கு பருவமழையினுடைய கால அளவு இருக்கிறது காரணமாக அந்த நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இன்றைய தினம் வரை தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். டிசம்பரினுடைய முதல் வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. தற்போது உருவாகக்கூடிய இந்த புயலுக்கு சென்யார், ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைக்கப்பட்ட சென்யார் என்ற பெயரானது பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் புயலினுடைய பெயர் புயல் உருவாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலும் அதனுடைய பெயரை விரைவில் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பார்கள். தற்போது அதனுடைய பெயர் சென்யார் என தற்போது வைக்கப்பட்டுள்ளது.